குட் மார்னிங் வியூவர்ஸ். யாலி சதீஷ் சேனலுக்காக சதீஷ். இப்போது நம்ம இன்றைக்கி விலாக் எங்கன்னா காஞ்சிபுரம் கிளம்புறோம். இதை பாருங்கள், வண்டி ரெடியாக வந்துச்சு. வண்டி ரெடியாக இருக்குது. இப்போது வீட்டில் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணுறோம். பிடிக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம கிளம்புறோம் காஞ்சிபுரம். தேங்க்யூ. இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் வண்டியில், பார்ப்போம். வண்டி கிளம்பிச்சு. இதை பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். போயிட்டாங்க, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். காலை டிஃபன் முடிச்சாச்சு. இங்கே வந்து இட்லி ஒரு வடை எல்லாம் முடிச்சிட்டோம். கிளம்புவோம். டிஃபன் வேலை முடிச்சாச்சு. இதை நியூ உடுப்பி ஹோட்டலாம். ஒரு 4 இட்லி சின்ன சின்னதாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் மட்டமாக இருந்துச்சு. 330 ரூபா பில் போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு 4 பேர் சாப்பிட்டதுக்கு. மக்களே, இது மாதிரி வந்து யாரும் சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு போவோம். காஞ்சிபுரம் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதை பாருங்கள், பிரிட்ஜி டவுனில் கோபுரங்கள் தெரியுது பாருங்கள். இனிமேல் காஞ்சிபுரம் உள்ளே நம்ம வந்துட்டோம். இதுதாங்க புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மனோட முகப்பு வாயில், நுழைவாயில். உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள கியூ ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். மணி ஒரு 11:30 ஆக போகுது. இன்னும் 1/2 ஹவரில் கோயில் மூடிடுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் கியூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். உள்ளே போய் தரிசனம்லாம் பார்க்க முடியாது. ஸோ வெளியே வந்துட்டு பார்ப்போம். தரிசனம் பார்த்து வெளியே வந்தாச்சுங்க. சுமார் 1 மணி நேரம் ஆச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு. இதை பாருங்கள், உள்ளே இருக்கிற உள்கோபுர வாயில் இது. ஓகே, அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு ரைட் சைடு திரும்பி வந்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் இந்த காஞ்சிபுரம் கோயில். இந்த நடுவில் இருக்கிற கோல்டன் கலர் தான், கோல்டன் கலர் கோபுரம் இருக்குது பாருங்கள். அதுதான், அதுக்கு உள்ளே தான் அந்த அம்மன் வீட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் இல்லை, பிரசாதம் கொடுப்பாங்க. அது கை கழுவுறதுக்கு வாஷ் பேஷன்ஸ் மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்னஸாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நந்தவனம் போட்டிருக்காங்க. அங்கே மக்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரசாதம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மரம் செடி கொடிகளோட அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க சில பேர். நல்லா ஜாலியாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். கோயிலில் அப்படியே கொஞ்சம் தள்ளி நேராக வந்தீங்கன்னா குளம் ஒன்று இருக்குது. பஞ்சகங்கைன்னு போட்டுக்கிறாங்க. வாங்க போடு. என்ன குளம் எப்படி இருக்குது பார்ப்போம். இதாங்க அந்த பஞ்சகங்கை. குளத்தில் யாரும் இறங்கலை. சென்டரில் ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க. மிதந்து போகிறதுக்கு இந்த போட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணி இதில் தான் போவாங்க. கயிறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கங்க சேஃப்டிக்கு. சென்டரில் ஒரு கோபுரம், அதில் சிம்ம வாகனம் ஏதோ இருக்குது. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். மக்கள் மீனா எங்கே இருக்குது? ஃபிஷ் வேறு இருக்குங்க. கிட்ட போய் பார்ப்போம். குளத்தில் மீன்கள் இருக்குது பாருங்கள் நிறைய. காஞ்சி காமாட்சி தரிசனம் முடிச்சு நல்லபடியாக வெளியே வந்துட்டோம். காலையில் டிஃபன் சரியில்லை, சாப்பாடு நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சு. கிளம்பணும். வெளியே வந்தோடனே சில பேர் கூப்பிட்டாங்க அன்னதானம் போகிறோன்னு சொல்லிட்டு. சரி சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா தெரியுது ரொம்ப மட்டமான கேவலமான ஒரு சாப்பாடு போட்டாங்க. அரிசியும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. அதுக்கு வீட்டில் தனி சாதம் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. கோயில் பேர் சொல்லி அதில் வர வசூலை வச்சு போடுற அன்னதானம் மகா ஊழல் நடந்திருக்கு போல். இவங்க கணக்கு காட்டுறதுக்கு மக்கள் தான் பாவம் பலிகடாக ஆகிறாங்க. இதை தயவு செஞ்சு யார் வந்தாலும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளாதீர்கள். இது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில். இதை தக்க நடவடிக்கை எடுக்க வேணும் அந்த நிர்வாகம், கோயில் நிர்வாகம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோஸை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.